காவியம் பாடவா காதலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூ. நீங்க எல்லாருமே கமெண்ட்ல ஒரு நாள் கூட வீடியோ விடாம போட்டுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா சில காரணங்களால என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ போட முடியாம போயிருது. வீடியோ வராத அன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வீடியோ போட்டுறோம்னு தான் முயற்சி பண்றோம். அதனால எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம பாருங்க. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்மாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்தா என்ன பேர் வைக்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்க? நான் யோசிச்சு பார்க்க ஒண்ணும் புரியலையே. என்ன பேர் வைக்கலாம்? வேண்டாம் இது யோசிக்க என்ன இருக்கு? ஆம்பளை பிள்ளை பிறந்தா என் மாமனார் பேரை வச்சிரணும். பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்க அம்மா பேரை வச்சிரணும். பொம்பளை பிள்ளைக்கு என் மாமியார் பேரை வைக்க கூடாது. என் மாமியாரு சரியான ஆளு. என் பேத்திக்கு அந்த பேரை வச்சா அந்த கிளை மாதிரியே வந்துடும். அதனால பேத்தி பிறந்தா எங்க அம்மா பேர் தான் வைக்கணும். பேரை பிறந்தா மாமனார் பேரை வைக்கணும். என்ன ஓனருமே இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிய, வெளியவும் பார்க்க முடியல. வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா ராசாப்பு, என் மாமாவை இப்ப மாசமா இருக்க பத்தியா? அவளை கவனிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அதனாலதான் வெளியே எங்கேயும் வர முடியவில்லை. மூத்த மருமகளுக்கு ஒரு கூறு கிடையாது. அவ பக்கத்திலே இருந்து அதை இதை செய்யும் சொன்னாதான் செய்வா. அதனால எங்கேயும் வர முடியல ராசாப்பு. ஏதோ முக்கியமான விஷயமா? அதெல்லாம் எதுவும் இல்ல ஓனர்மா, வெளியே உட்காந்துட்டு பார்த்தே அதை சும்மா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? உட்காரு ராசாப்பு. இப்ப நான் சொத்த நேரம் பீரியா இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரே வேலைதான். உட்காரு பேசுவோம். ஆமா ஓனர்மா, உங்க தம்பி பொண்டாட்டி உங்க வீட்டை விட்டு போயிட்டாவளமா? அப்படியா? ஆமா, அது ஒரு சின்ன பிரச்சனை. குடும்பங்கள்னா பிரச்சனை வரதானே செய்யும். அதுலயும் என் வீட்டுக்கு 2 மார்மகளும் வந்ததுல இருந்து சொந்தங்கள் வந்து போய் இருக்க முடியல பாத்துக்க. ஏன் அப்படி சொல்றிய? சரோஜாவும் குழந்தைய வீட்டுக்கு ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு? ஆமா, அப்படிதான் சொல்லி அழுவே. நாங்க என்ன ஊர்ல உள்ள மொத்த சொந்தத்தையுமா கூட்டிட்டு வந்து வச்சு சுவார் போடியா? என் வீட்டுக்கு வந்து அந்த செல்லம்மா வருவா, ராசாத்தி வருவா, அவியல் குடும்பங்கள் தான் வரும். அதையே வரக்கூடாதுன்னு தாட போடி அழுவே. இருந்தாலும் உணருமா, செல்லம்மா பண்ணது கொஞ்சம் தப்பு தானே. ராசாப்பு, உனக்கு யார் சொன்னா? அது வந்து காத்து வாக்குல வந்துச்சு பாத்துக்கிடுங்க. ஊருக்குள்ள பேசிக்கிட்டே அதான் கேட்டேன். அப்படியா? இவ்வளவு ஊரெல்லாம் போய் வேலைச்சு விட்டுட்டு வந்திருப்பாளுவே. என் வீட்டுக்கு வந்திருக்காளுவ பேர். அவ்வளவு 2 பேரும் லேசுப்பட்டவளவு கிடையாது ராசாப்பு. நம்ம ஒண்ணு சொன்னா அவ்வளவு வேற மாதிரி தான் எல்லாத்தையும் யோசிப்பாளுவே. சரி உணருமா, இருந்தாலும் உங்க சம்மந்தி பண்ணது தப்பு தானே. செல்லம்மாவி அப்படி செஞ்சிருக்க கூடாது பாத்துருங்க. சரோஜா மாசமா இருக்க, குழந்தைய கலைக்க பார்த்திருக்காவல்ல. ராசாப்பு அவனு மோசம் கிடையாது, நல்லவதான். ஏன் அப்படி செஞ்சானே எனக்கும் புரியவில்லை. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே அதிர்ச்சியா இருந்ததுன்னா பாத்துக்கீங்க. அதுக்கு அவளை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இனி அவ இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. அப்படியே இனி வரமாட்டாவளோ? ஆனா உங்க புருஷனோட தங்கச்சிங்க தான் இருக்கதா கேள்விட்டு, உண்மையா? ஆமா, ராசாத்தி இங்கதான் இருக்கா. அவளுக்கு கால் உடைஞ்சிருக்குல்ல, அதனால என் புருஷன் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காவ. கால் சரியாற வரைக்கும் இங்கதான் இருப்பா. ஓனர்மா, என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லி கேட்டுடுங்க. என்னதான் இருந்தாலும் சொந்தங்களை எல்லாத்தையும் ஒன்னா வீட்டுக்குள்ள கூட்டி போட்டு இருக்கிறது நல்லது இல்ல. உங்க மருமக வேற மாசமா இருக்கா, அவளை நீங்க நல்லா பாக்கணும்ல. முதல் பிள்ளைங்கிறதுனால அவ ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தைரியம் சொல்லி இந்த வீட்டுல நிம்மதியா அவ இருக்கிறதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணணும். மாசமா இருக்க பிள்ளை எந்நேரமும் பயந்துட்டே இருந்த குழந்தை எப்படி நல்லா பிறக்கும்? அதனால கொஞ்சம் உங்க புருஷனோட தங்கச்சிய அவிய வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவளுக்கு பாக்கக்கு வேற ஆள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பெத்த பிள்ளை இருக்கு, புருஷன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவிய வீட்டுல இருந்தாதான் அவியலுக்கு நல்லது. நீங்க சரோஜா கொஞ்சம் நல்லா பாருங்க. சேச்சே, அப்படிலாம் எதுவும் சொல்லல ஓனர்மா. இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டே அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன்.
நீங்க உங்க தம்பி பொண்டாட்டி வீட்டை விட்டு அனுப்புற மாதிரியே அந்த ராசாத்தி வீலையும் கொஞ்சம் வெளியே அனுப்பிடுங்க. ஏன்னா மாசமா இருக்க பிள்ளை ரொம்ப பயப்படுறல்ல. அப்படி இருக்கும்போது அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்ல. அதுக்காவது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. ஆமா, இவ பயந்துட்டு அவங்க அம்மா வீட்ல போய் உட்கார்ந்திருந்தா. அப்புறம் அங்கே இருக்க மனசு இல்லாம தான் இங்க வந்தா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ராசாப்பு. ஆனந்த பார்க்காமல என் தங்கச்சி கோணமாவற வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிவிட்டாவ. ஆவியலுக்காக தான் வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா கூட அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஆவியே நீ சத்தம் போடுவாவல, அதை என்னத்த சொல்லன்னு தெரியாம நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ராசாத்தியாவும் மாவளை என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காளுவே, இது எங்க அப்பா அம்மா வீடு, யாருக்கு எங்க வெளியே போங்கன்னு சொல்ல அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காளுவே. அப்படி இருக்கும்போது நான் போய் வெளியே போன்னு சொன்னா இனி என்ன சொல்லுவாளுவே? அதுக்கு நீங்க இப்படி விட்டுட்டு இருந்தீங்களா, நாளைக்கு சொத்துல கூட உரிமை கேட்பாவ போல இருக்கே. அவளுக்கு இவ்வளவுக்குள்ள நீங்க இடம் கொடுக்காங்க உணர்வு உங்களுக்கு மருமகளா வந்தாச்சு. எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடு நான் பிறந்து தவழ்ந்த வீடுன்னு சொல்லியா? இது என்ன கதையா இருக்கு? அவளுக்கே கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து உரிமை கொண்டாடியது நல்லாவா இருக்கு? வரலாம் போகலாம், நல்ல நாள் இருக்கலாம். இப்படி ஒரேடியா வந்து இது என் வீடுன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? நீங்க சொல்றதுலதான் இருக்கு. நீங்க நல்லா எடுத்து சொல்லுங்க, போயிருவாவே. சொன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தானே வர ராசாப்பு. அதான் எதுவும் சொல்ல முடியாம நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி நீங்களா சொல்லிட்டு இருக்காங்க, மெதுவா எடுத்து சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டா பாட்டுக்கு போவாவே. உங்க வீட்டு வாரிசு நல்ல பிறக்கன்னு நீங்க சொல்லிதான் ஆகணும். அதுவும் சரிதான் ராசாப்பு. மெதுவா சொல்லி எப்படியாவது அனுப்பி விட பாக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீ வந்து பாருன்னு சொல்லியிருக்கா. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா இவ்வளவு போய் பாக்குறதுக்கு நான் என்ன இவளுக்கு பிஏவா இல்ல? எடுபடியா? ரொம்பதான் நீ உருட்டி மிரட்டியா? இவ கூட எல்லாம் மனுஷ வாழ்வானா? பாவைய மீனுக்குட்டி பிள்ளைக்கு கல்யாணத்தை எடுத்து வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கா. நான் தானே போய் எல்லாத்துலயும் முன்னாடி நிக்கணும். நான் இப்படி இவ கூட இருந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல எங்க இருந்தானா என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்காது. இப்பவே கிளம்பி மீனுக்குட்டி வீட்டுக்கு போயிடணும். ஆனா ராசாத்தி தேடி வந்து அடிப்பாளே, அத நினைச்சாதான் பயமா இருக்கு. தனியா இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் வீரமா பேசிவிடுறோம். ஆனா ராசாத்திய பார்த்தா ஒத்த வார்த்தை வரமாட்டேங்குது. அடிச்சு அடிச்சு நீ பயமுறுத்தி வச்சிருக்கா. அதனாலதான் அவளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ராட்சசி, சரியான ராட்சசி. ஹலோ சித்தாப்ஸ், என்ன பொழப்பம்? குட்டி போட்ட போன மாதிரி அங்க எங்க நடந்துட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி காலை உடைக்கிறதுக்கு தானமா அவன்கிட்ட ஐடியா கேட்டேன். இப்படி அவ காலை உடைக்காம நீ நடக்க விட்டியம்மா. ஏன் சித்தாப்ஸ், உங்க காலையும் சேர்த்து உடைக்கணுமா? வேணா சொல்லுங்க, உங்க காலையும் சேர்த்து உடைச்சி அவ கூட படுக்க வச்சிருவோம். அதுக்கெல்லாம் நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. அட போமா, நானே என் பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அல்லாடிட்டு கிடக்கேன். என் பொண்டாட்டி ராட்சசி, அங்கேயே நீ போக விட மாட்டீங்க, இங்கேயே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவளை போய் பார்த்துட்டு வரணுமா? அது என்ன 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாக்க முகம் பார்க்க கண்ணாடியா? அத கூட நான் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்க்க மாட்டேமா. இவ மூஞ்ச போய் நான் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்க்கணுமா? எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுதான், உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது. இதுக்கு என்ன பண்ணலாம் சித்தப்பா? என்ன பண்ணேன்னு தெரியாம தாம நானும் நடந்துட்டு இருக்கேன். அவ காலை உடைச்சதுதான் உடைச்சா, ஒழுங்கா உடைச்சு விட்டியா? சித்தப்பா ஐடியா மட்டும் தான் எந்த உடைச்சது நீங்க தான். கொஞ்சம் வேகமா தள்ளி விட்டுனேன்னா கால் நல்லா உடஞ்சிருக்கும். இது அரைகுறையில போயிருக்கலாம். கெட்ட பொண்டாட்டியாச்சேன்னு கொஞ்சம் இறக்கப்பட்டுட்டேமா. அந்த இடத்துலதான் சறுக்கிட்டீ சித்தப்பா. இன்னைக்கு அவ இறக்கமே இல்லாம 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பாருன்னு சொல்லியாமா. என்ன பண்ணேன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சித்தப்பா வேணா சொல்லுங்க, மறுபடியும் காலை உடைச்சிருவோமா? எப்படிமா உடைக்க? இனி ஏனிலேயே ஏற மாட்டா, ஒரு படிக்கட்டுலயே ஏற மாட்டா. படிக்கட்டுல எதுக்கு ஏறணும்? தரையில் நடக்கும்போதே உடைக்கலாம் சித்தப்பா. அவ எங்கம்மா நடக்கா? வண்டியில எல்லாம் போறா. இதுக்கு மேல அவ காலை உடைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, உங்க கூடையே கூட்டிட்டு போயிருங்க. உங்க மகா கல்யாணத்துக்கு அவளை சேர்ந்து உதவி செய்யட்டும். அவதானே நல்ல உதவி செய்வா. இந்த கல்யாணத்தை எப்படி கெடுத்து விடலான்னு பாப்பாலே தவிர அவளை உதவி செய்ய மாட்டாமா. இது வேறையா? வேற எதுக்குமா அவ காலை உடைக்கணும்னு நினைச்சேன். என் பிள்ளை கல்யாணத்தை கெடுத்துட கூடாதுன்னா உடைக்கணும்னு நினைச்சேன். அரைகுறைய உடைச்சு இப்ப அவகிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். சித்தப்பா நீங்க பேசாம கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி உடைச்சிருக்கணும். அவியல ஆஸ்பத்திரியில வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு கல்யாணத்தை நிம்மதியா முடிச்சு விட்டுருக்கலாம். அந்த விஷயத்துலதான் கொஞ்சம் லேசா தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கேன். இங்க பாருமா, நடந்ததெல்லாம் போட்டோம், இனி நடக்கிறத பத்தி யோசிப்போம். என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் பொண்டாட்டியை நீ தேடவே கூடாது.
அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா கொடுமா. சித்தப்பா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சூப்பர் ஐடியாவா? என்ன ஐடியாமா? சித்தப்பா சித்திக்கு கால் முழுசா உடையல, எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காவ. அது உனக்கு முந்தைய எனக்கு தெரியுமா. அத சொல்லி வீட்டுல எல்லாத்திட்டையும் மாட்டி விட்டுருவோமா? மாட்டி விட்டா என்னைய கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போவா. அங்க என்னைய ரூம்லயே அடைச்சி வச்சு சோறு தருவா. இங்கேயாவது அவ ரூம்ல இருந்துட்டு நீ 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பாருன்னு சொல்லியிருக்கா. அங்க போனா நான் தான் ரூம்ல அடைப்பட்டு கிடக்கணும். ஐயோ சித்தப்பா உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சரி அதை விடுங்க. அப்படின்னா இன்னொரு ஐடியா என்கிட்ட இருக்கு. என்ன ஐடியாமா? இதுவாது நல்ல ஐடியாவா இருக்குமா? செம்ம ஐடியா, சூப்பர் ஐடியா சித்தப்பா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்களை பார்க்கவான்னு கூடவே மாட்டாவ. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தான் கூடுவாவ. அப்படியா? அது என்னமா ஐடியா? அப்படியா? எப்படிமா?